ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அரசி பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது அவங்களுக்கு. இங்கே நம்ம அரசி யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த நம்ம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனால் நமக்கு பெரிய பெரிய விளைவு எல்லாமே வரும். நம்ம இந்த விஷயத்த அப்பாக்கிட்டேயோ இல்லை அண்ணிங்கக்கிட்டேயோ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொல்லலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து உட்காடுறாங்க. பாண்டியன் வந்து, அரசி உனக்கு திடுதிப்புன்னு நாங்கள் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம், இதனால் உனக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லைதாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே அரசி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் ஏம்மா உன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்ப்பா, உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அது எனக்கு தெரியுதுப்பா. பெத்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலுமே நீ எப்படி இருக்க, என்ன ஒரு மனநிலையில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. இங்கே பாருப்பா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, இங்கே நம்ம அரசி வந்து குமார் சொன்ன விஷயத்த பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. அப்பா, இப்படி தான்ப்பா அந்த குமார் என்கிட்ட மிரட்டுறான்ப்பா. என்னென்னமோ க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுட்டான்ப்பா. அதுக்கப்புறம் நான் பேசினேன், அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். அவன்கிட்ட பேசினதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது ஏன் கூட தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான்ப்பா. அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எல்லாமே போஸ்டர் அடித்து ஒட்டிடுவானாம்ப்பா. ஊர் ஃபுல்லாக உன்னை அவமானப்படுத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. இப்படி ஒரு ஃபோட்டோவை நான் எடுக்கவே இல்லைப்பா. நான் ஒரு கூட 4-5 டைம் வெளியே போயிருக்கேன், அம்பிட்டு தான்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு டைம் படத்துக்கு போனேன், அப்போ தான் நான் மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ தான் தவிர வேறு எதுவுமே நான் தப்பாக அவர் கூட நடந்துக்கவும் கிடையாது. அவர் கூட இப்படி தப்பாக ஃபோட்டோவும் எடுத்துக்கலப்பா. ஆனால் இவர் எப்படியோ எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கவே இல்லை, எப்படி நீ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி அனுப்புன கேட்டதுக்கு, உனக்கும் எனக்கும் மட்டும் தானே இந்த ஃபோட்டோ ஃபேக்குன்னு தெரியும், ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு காட்டினா இது உண்மைன்னு தான் நினைப்பாங்க, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து க்ளோஸாக நின்று எடுத்த ஃபோட்டோன்னு தானே சொல்லுவாங்க. இங்கே பாரு அரசி, என்னை கல்யாணம் பண்ணல அவ்வளோதான், உன்னை சந்தி சிதிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான்ப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, இப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணவே கிடையாதுப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன்கிட்ட அரசி அழுகுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் இங்கே குமார் மேலே பயங்கர கோபமும் வருது. நம்ம கோமதி ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ ஆத்தா, எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? அரசியை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவளுக்கான கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையை எங்களுக்கு கொடுக்குறியே, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அரசி வாழ்க்கையை நீ நல்லா அமைச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடுறாங்க, அழுகுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி இப்போ எதுக்காக அழுகுற? நீ அழுவாத, அந்த குமாரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறப்ப தான் இங்கே நம்ம செந்தில், சரவணன், நம்ம கதிர் 3 பேருமே வராங்க. என்னப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா ஒரு விஷயமா நான் அந்த குமார் பையனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, எதுக்காகப்பா அவனை போய் பார்த்து பேசுகிறீங்க? அரசிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம்ப்பா. அவன் எக்கேடானா கெட்டு போயிட்டு போகிறான், அவனை எதுக்காகப்பா பார்த்து பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியனும் நம்ம அரசி வந்து சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே சரவணன்லேருந்து கதிர் வரைக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. செந்திலும் கதிரும் அப்போ தான் அவங்க, அதாவது நம்ம கோமதி எல்லாருமே 4 நாள் கோவிலுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே வந்து இங்கே குமார் வந்து அரசியை மிரட்டின விஷயம், குமாருக்கு அடிப்பட்ட விஷயம், அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏண்டா இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அந்த குமாரை நான் உண்டுலன்னு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கப்பா நம்ம எல்லாருமே போயிட்டு அந்த குமாரை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவோம், 2ல் 1 பார்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இங்கே வெளியே நின்றுக்கிட்டே சத்தமாக கூப்பிடுறாங்க, சக்திவேல், முத்துவேல் அப்படின்னு சொல்லிட்டு. யாருப்பா வீட்டில் பெரிய மனுஷன் இருக்கிறது, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே சத்தம் கேட்குது. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன
கோமதி வீட்டிலேருந்து சத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வரவும், அப்பத்தா கிட்ட இங்கே கோமதி உன் மகனுங்க 2 பேரும் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உள்ளே தாண்டி இருக்காங்க. என்னடி எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃபஸ்ட்டு உன் பசங்களை 2 பேரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சக்திவேல், ஆத்தா என்ன ஆத்தா இவ்வளோ சத்தம், யார் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, ஓ இந்த சண்டைக்கார குடும்பம் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, என்ன இப்போ என்னவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சக்திவேலும் முத்துவேலும் வந்து பார்க்குறாங்க. உடனே எங்கள் கோமதி இருந்துட்டு முத்துவேல் கிட்ட கேட்குறாங்க, அண்ணே நீ தானே அண்ணே என் பொண்ணு வாழ்க்கைக்கு குமாரால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொன்னேன், ஆனால் இப்போது குமார் என் பொண்ணு அரசியை மிரட்டுறான் அண்ணே, வேறு யாரையுமே நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, என்ன தான் பண்ணணும், அப்படி இல்லைனா நான் ஒரு சில ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஃபோட்டோலாம் போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அண்ணன். ஆனால் அப்படி ஒரு ஃபோட்டோவை அரசி வந்து எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறா. அவள் பொய் சொல்ல மாட்டானே, தயவு செஞ்சு குமாரை அரசி விஷயத்தில் தலையிடாமல் இருக்க சொல்லுன, உன் வார்த்தையை நம்பி தான் அன்றைக்கி நான் கம்முன்னு போனேன், இப்போது குமார் அரசி வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுறானே, அரசிக்கு நாங்கள் எல்லா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நாங்கள் பண்ணிட்டோம், நேற்று தான் போயிட்டு கூறப்புடவையுமே எடுத்துகிட்டு வந்தோம், இன்னும் 2 நாளில் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுண்ணே, ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் குமார் வந்து பிரச்சனை பண்ணால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் என்னென்ன நினைப்பாங்க, ப்ளீஸ்ண்ணே இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் குமாரை கொஞ்சம் அடக்கி வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முத்துவேல் வந்து பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. டே சக்தி எங்கடா குமார், அப்போது என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, அவனுக்கு நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல, அந்த குடும்பத்துக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அரசி பிள்ளை பக்கமே அவன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் இந்த குமார் இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்போது என் பேச்சுக்கு மரியாதையே இல்லையேங்க, அப்பத்தா அந்த குமார் பையில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, இந்த குமார் பையன் எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, கோமதி குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த குமார் பையன் வேறு பத்தாத்துக்கு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கான், அந்த குடும்பத்தை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. உள்ள குமார் வந்து ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அப்பத்தா போயிட்டு கூப்பிடுறாங்க. என்ன அப்பத்தா எதுக்காக கூப்பிடுறாரு பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கையோடு கூட்டிகிட்டு வராங்க. குமார் வந்ததுமே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. பெரியப்பா என்னை எதுக்காக பெரியப்பா அடிக்கிறிய, ஆமாம் நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம குமார் வந்து இங்கே நம்ம பாண்டியன் குடும்பம் நிற்கிறத பார்க்குறாங்க. ஓ இந்த அரசி தான் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டா போல், அதனால தான் இப்போ பெரியப்பா நம்மளை அடிக்கிறாரா, இங்கே பாருங்கள் பெரியப்பா அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா என்னவே எதிர்த்து பேசுகிறியா, இங்கே பார் குமார், நான் முன்னாடி உனக்கு என்ன சொன்னேன், நீ அரசி பிள்ளை வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, அவங்க வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, என் பேச்சை மீறி எதுக்காக அரசியை மிரட்டினியாமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து பல்லார்னு 2 அறை விட்டுறாங்க. சக்திவேலுக்கு கோவம் வந்துடுது. அண்ணா எதுக்காகண்ணே என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மவன், அவனையும் அடித்து சாவடிச்சிட்டிங்கன்னா நான் எங்கண்ணா போக முடியும், இங்கே பார் சக்தி, குமார் நான் சொல்கிறத மீறி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்போது என் பேச்சுக்கு மரியாதையே இல்லையா, இந்த குடும்பத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கணும்னு நான் உனக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கிறப்ப இந்த குமார் பையன் எப்படி அவங்க பிள்ளைக்கிட்ட பிரச்சனை பண்ணலாம், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த வாக்கை எப்போவுமே நிறைவேற்றாமல் விட்டது கிடையவே கிடையாது, குமார் உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க நம்ம குமார் இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது பெரியப்பா, அவள் என் கூட வந்து ஊரை சுற்றுவா, லவ் பண்ணுவா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா, இப்போது வீட்டில் சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாளா, அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது பெரியப்பா, நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசுகிறாங்க. இங்கே கதிருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. டேய் என்னடா
ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சியெல்லாம் அப்படி உன்னால் கல்யாணம் பண்ண முடியாதுடா. அப்படி பண்ணவும் நாங்கள் விட மாட்டோம். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கர கோவத்தோட அடிக்கிறதுக்கே வராங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, என் மவன் மேலே யாராவது ஒரு பையன் கையை வச்சிங்க அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க. எங்கள் ஆளுக்கு அப்படியே கத்தி கூச்சல் போட்டுன்னு ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, ஐயோ எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொன்னதும் எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. முடிவாக நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு விஷயத்தில் குமார் வந்து தலையிட மாட்டான். ஏதோ நான் சொன்னதை மீறி அவன் தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் பண்ண மாட்டான். அப்படி பண்ணானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, ஆனால் அதை அவன் காப்பாற்றவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் எக்குத்தப்பா என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு இன்னும் 2-3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவள் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? தயவு செஞ்சு என் பொண்ணை வாழ விடுங்க. பொண்ணு விஷயன்றதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை இதெல்லாம் வேறு மாதிரி நான் ட்ரிக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் முத்துவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்னுடைய மரியாதையவே ஸ்பாயில் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை திரும்பவும் ஒரு விடுறாங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, என்னென்ன நினைக்கிறப்பெல்லாம் குமாரை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவன் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டான்? உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பை பண்ணிட்டான். அரசியை லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அது தப்பாண்ணே. அந்த அரசி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. ஒருத்தனை லவ் பண்ணுவாலாம், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் நல்லாவா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பயங்கர கோவமாக முத்துவேல்கிட்ட கேட்கவும், முத்துவேல் இருந்துட்டு, என்ன சக்தி, கொஞ்சமாவது புரிஞ்சு தான் பேசுகிறியா? நான் ஏற்கனவே அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அட வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. உங்கள் தங்கச்சின்றதுனால தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. தங்கச்சி பாசம் இப்போ பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்தி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் பாசத்துக்காக சொல்லலை. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலுமே நான் அதை தான் சொல்லியிருப்பேன். வேண்டானா வேண்டாதான், அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் திக்கு திணறி நிற்கிறாங்க. குமாரோ அழுதுகிட்டே நிற்கவும் இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பார் குமார், இதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அம்புட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் போயிடுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு குமார்கிட்ட, டே குமார், அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி மிரட்டினாங்களோ அது எல்லாத்தையுமே எங்கள் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, உன் பெரியப்பா சொன்னதெல்லாம் நீ ஒரு பேச்சாவே எடுத்துக்காத. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அரசி எப்படி கல்யாணம் பண்ணணுமோ அதுக்கான வழியை பாரு. அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 அடி அடிப்பார். இப்போ அடித்தார், அப்படி 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுப்பார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கியோ அதை கச்சிதமாக பண்ணி முடி. வர பிரச்சனையே இந்த அப்பம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. நம்ம குமாருக்குமே தைரியம் வந்துடுது. அரசி, இவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டுட்டல, என் பெரியப்பா கிட்ட என்னை அடி வாங்க வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை பண்ணுற கொடுமையில் நீ கதறி போகணுண்டி. நீ கதறில் உன் குடும்பமும் சேர்ந்து கதறணுண்டி. அந்த அளவுக்கு உன்னை பண்ண போகிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வெளியே காட்டிக்கிறதுல அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அரசிக்கு போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா அரசி, நீ கவலையே படாதப்பா. இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையை நான் கெட்டு போக விட மாட்டேன்ப்பா. உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பேன். நீ இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். எப்படியோ அந்த குமார் கையில் சிக்காமல் நீ தப்பிச்சிட்டப்பா. ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் இப்போது உன்னை காப்பாற்றிருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும்ப்பா. அது வரைக்கும் இந்த அப்பா மனசு பாடுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாண்டியன் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கோமதி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே என்னென்ன நியாயம் இது?
குமாரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் இவள் போய் ஊரை சுற்றிட்டு இப்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன நியாயம் இருக்குது? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. குமார் பாவம் இல்லை. நீங்கள் இப்போ நினச்சா கூட குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அரசி வாழ்க்கையை கெடுத்து விடணுன்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? அந்த குமார் நல்லவனா? அவன் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அரசியை நீங்கள் பாதாள குழியில் தள்ளி விட தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள் மீனா, உங்ககிட்ட நான் பேசவே கிடையாது. நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்கள், யார்கிட்ட பேசினாலும் ஒன்று தான். அரசி வாழ்க்கை விஷயத்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு சுத்தமாக சரியில்லை. குமார் உங்கள் அக்கா பையனாக இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவராக இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கத்தி கத்தி பேசுகிறாங்க. அப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்னென்ன இந்த குடும்பத்தில் உள்ள பழக்க வழக்கமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே. அரசி நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு கூப்பிட்ற இடமெல்லாம் போயிட்டு நல்லா அவன் குமார் கூட குஜாலாக இருந்திருக்கா. ஆனால் இப்போது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு தானேண்ணே. நீங்கள் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசவும் நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. சுகன்யா, என்னடி, யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? அவர்கிட்ட இப்படி யாருமே நின்று பேசுனது கிடையாது. நீ என்ன குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க? போயிட்டு நீ சைலண்ட்டாக உட்காரு. என்னதான் உன் அக்கா பையனாக இருந்தாலும் நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் நீ பேசியிருக்கணும். குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. வேண்டா சுகன்யா, நீ அத்துமீறி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு, என்ன தாச்சி, நியாயத்தை பேசுனா உங்களுக்கு கசக்கு தான் செய்யும். அப்போது அரசி எந்த தப்புமே பண்ணலையா? குமாரை லவ் பண்ணாமல் இருந்திருக்கணும். லவ் பண்ணிட்டான்ல, அப்போது அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன அத்தாச்சி, உங்கள் குடும்ப நியாயம்தான். உங்கள் தம்பி என்னடானா வரவ போகிறவளெல்லாம் பார்த்து பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே அந்த கூத்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எல்லாத்தையும் டெய்லியும் கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பொண்ணுங்களை பார்த்தாவே சொல்லு விடுறாரு அப்படின்ற மாதிரி பழனியுமே இந்த பிரச்சனையை இழுத்து விடுறாங்க. உடனே எங்கள் பழனி இருந்துட்டு, என்ன சுகன்யா, சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் சம்மந்தம் இருக்குங்க. அத்தாச்சி, உங்கள் தம்பி பாக்கெட்டில் ஒரு 10 பைசா இருக்கா? ஏதோ அவனு சின்ன பிள்ளையா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கள, ஒரே ஒரு ஒத்த பைசா இல்லை. வரப்போ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு போண்டா வாங்கிட்டு வர்றதில்ல. இவருக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? என் வாழ்க்கையை மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டீங்க. அப்போது எங்கே போச்சு உங்கள் புத்தி? வந்து மளிகை கடையில் பொட்டலாம் மடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் டெய்லியுமே காலையில் போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே ஃபுல் வேலை இருக்குது. நிறைய வேலை செய்கிறாரு. ஆனால் மாதம் ஆனால் சம்பள பணத்தவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுலையே. அப்படியே கொடுக்கலனாலுமே இருக்கட்டும், அவர் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் இல்லை. பொண்டாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு முழம் பூவு எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. அப்புறம் எதுக்காக அத்தாச்சி உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நறுக்குன்னு பேசுகிறாங்க. நம்ம கோமதிக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பார் சுகன்யா, உன் பேச்சே எனக்கு பிடிக்கல, சரியும் இல்லை. ஏதோ ஒரு கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தாச்சி, நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒரு வீட்டில் கொண்டு வந்து என்னை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு எனக்கு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அத்தாச்சி. அவங்க அண்ணனுங்க வீட்டில் இருந்திருந்தாவே நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன். இந்த வீட்டில் நைட்டில் ஒழுங்காக தூங்க கூட முடியறதில்ல. கொசு தொல்லை வேற. கொசு கூட தூங்கிடலாம், ஆனால் உங்கள் தம்பி கூட தூங்கவே முடியாது. ஏன்னா கொரட்டை விடுறாரு. அப்படி காதே கிழிஞ்சி ஜவ்வெல்லாம் பிச்சுட்டு போகிற அளவுக்கு கொரட்டை விடுறாரு. நைட்டில் தூங்கவே முடியறதில்ல. ஏன் தாச்சி, உங்கள் தம்பிக்கு ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியே கொடுக்க மாட்டீங்களா? தெரியாமல் அவங்கள கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். அவங்க அண்ணனுங்க சொன்னாங்க, அவருக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் அமைச்சு கொடுக்குறேன், நல்ல ராஜ வாழ்க்கை உனக்கு, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா
இந்த மளிகை கடைக்கு பொட்டலம் அடிக்கிறதுக்கெல்லாம் போகவே போக மாட்டார் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் எதெல்லாம் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ எதுவுமே நடக்கலை. ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் கோமதி இருந்துட்டு, என்ன சுகன்யா, அப்போது நீ இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இவ்வளோ ஒரு விஷத்தோடு தான் இருந்திருக்கியா? இப்படியெல்லாம் நீ பேசுகிற மாதிரிலாம் நாங்கள் யாருமே இல்லவே இல்லை. அதே சமயம் நீ பழனியை சொல்கிற பாரு, ஜொல்லு விட்டு போகிறான், பொம்பளைங்க கூட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்ட்டு. அப்படி ஒரு கேரக்டரு என் தம்பி கிடையவே கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன், குழந்த மாதிரி அவன். சரிங்க அத்தாச்சி, குழந்தைக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்க? குழந்தையாவே இருந்துட்டு இருந்திருக்கும்ல. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ நான் தானே கஷ்டப்பட்டுருக்கேன். லாஸ்ட் நேரத்தில் அவங்க அண்ணனுங்க வந்து என்கிட்ட கெஞ்சனாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ராஜ வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் பிச்சைக்கார வாழ்க்கைக்கு கூட வழி இல்லை. பிச்சை கூட எடுக்கிறவங்க பொண்டாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரே ஒரு ஒத்த பைசாவில் ₹1 ஒரு சாக்லேட் வேணும்னு தரல இது வரைக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஒருத்தி மணமேடையில் வந்து உட்காண்ட்டு இருந்தா. அவள் இவங்களை பற்றி லாஸ்ட் நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. நான் வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பழனியை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. பழனிக்கு கண்ணில் தண்ணி வருது. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, போதும்பா சுகன்யா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத. ஏன்பா, நீ பழனியை புரிஞ்சுக்கிட்டது அம்புட்டு தான். நீ பணக்கார வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிற. இப்போ மட்டும் பழனிக்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறியா? பழனிக்காக நான் 1 கோடி பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். அவன் சின்ன வயசுலேயே அவங்க அக்கா எனக்கு லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா. கூடவே அக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போவே பழனி வந்துட்டான். அப்பத்துலேருந்து நாங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு வந்தோம். இப்போது சொல்லிக்கிற அளவுக்கு பணக்கார இல்லைனாலுமே நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்காவது நான் வளர்ந்துருக்கேன். அப்பத்துலேருந்து கூடவே பழனியும் வேலை செஞ்சுருக்கான். அப்பத்துலேருந்தே அவனுக்கு சேவிங்ஸ் பணம் நான் எடுத்து வச்சு தான் இருந்தேன். அது அவனுக்கு கூட தெரியாது. இப்போது ₹1 கோடி கிட்ட சேர்ந்து வந்திருக்கு. போதும் அவனுக்கு அவ்வளோவே. அவனுக்கு வீண் செலவெல்லாம் நான் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்கல. அவன் ரொம்ப கச்சிதமாகவும் பொறுப்பாகவும் வாழ பழகிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்கான். இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பற்றி ரொம்பவே நல்ல விதமாகவும் பழனிக்காக சேவிங்ஸ் இருக்கிறதாவும் நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் நான் சேர்த்து வச்சது மட்டும் சேவிங்ஸ் இல்லை, அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துமே இருக்குது. அதுலேயும் சரி அவனுக்கும் பங்கு வரும். அவன் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் போயிட கிடையாது. தேவையில்லாமல் பழனியை பற்றி இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா இருந்துட்டு, சரிங்க, அப்போது எதுக்கு மீனா கூட அடிக்கடிக்கு நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க, பல்ல இழிச்சிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அந்த விஷயம் மட்டும் சுத்தமாக பிடிக்கல என்ன அப்படின்னு சொன்னதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பார்ப்பா சுகன்யா, இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தால்தான் நான் காதில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இப்போ ஒரு வார்த்தை பேசுகிறேன் பாரு, இதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாது. மீனாவை பற்றி தப்பாக பேசுகிறியா, பல்லெல்லாம் உடச்சி எடுத்துருவேன், பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது, துண்டாக கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச சுகன்யா பயந்து போகிறாங்க. கை காலெல்லாம் நடுக்க வந்துடுது. அந்த அளவுக்கு நம்ம பாண்டியன் பயங்கர சத்தமாக பேசுகிறாங்க. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அத்தை இப்படி அத்துமீறி பேசாதீங்க, மீனாவையும் மாமாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறீங்களா? உங்களுக்கு அப்படி பேச எப்படி அத்தை மனசு வருது? சி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லைல்ல? இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க, அவங்கள உண்டுலன்னு பண்ணியிருப்பேன், பேசின நாக்கை இழுத்து வச்சு அறுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பார் செந்தில், எதுவும் பேச வேண்டாம், அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருப்பா சுகன்யா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. மீனா வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. இப்படி சித்தப்பா கூட போயிட்டு ஒன்று சேர்த்து வச்சு பேசிட்டாங்களே, நான் அவரை அப்பா மாதிரி நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு குமார் வந்து எங்கள் அரசி எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நம்ம அரசி சொல்லி குமாரை வந்து அடி வாங்க வச்சாங்க இல்லையா, அதனால ரொம்பவே கோவமாக இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டதுக்கப்புறம் அரசியை வந்து யாருக்கும் தெரியாமல் கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு மறுநாள் காலையில் அரசியை வந்து
கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாலையும் கையுமா நின்றுக்கிட்டு இருக்காங்க குமார். அதுவும் அரசி வந்து கட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம குமார் வந்து அரசி கழுத்தில் மாலையை போட்டுடுறாங்க. குமார் கழுத்துலேயும் மாலையை போட்டுக்கிட்டு, இங்கே பாரு அரசி, உன் கழுத்தில் நான் இப்போ தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அரசி இருந்துட்டு வேணாண்டா ப்ளீஸ்டா என் வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, நான் நினச்சது எல்லாமே நடக்க போகுது, உன் கழுத்தில் நான் இப்போ தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அரசி கழுத்தில் குமார் வந்து தாலி கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட்